இந்த நாளிலும் உடன்படி சத்தியநகரம் சுயர்பு ஜெபக்குழுவின் சிறப்பான ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை சோத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், இந்த திருச்சபையில் ஏராளமான செய்திகளின் நேரங்கள், ஏராளமான பாடல்கள், ஏராளமான ஆராதனைகளிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இப்படி தேடி வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறோமே, இதனுடைய மேன்மை என்ன, இதனுடைய ரகசியம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும் பொழுது, இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று இருக்கிறது. தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த தேவன் படைத்த மனிதன் தேவ சமூகத்தை விட்டு ஒளித்துக்கொள்ள ஓடினபடினாலே அவன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டு அவனுக்கு வேறு உடை கொடுத்து நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலமளவும் உன்னுடைய நெற்றியின் வேர்வை நிலத்தில் உழைத்து இந்த பூமியிலே சம்பாதித்து வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு உயர்வடையணும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி முடித்து விட்டார். ஆனால் இப்படி காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவு ஏன் விரிசலானது, ஏன் அது கிடைக்காமல் போனது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனிடத்தில் ஒரு தன்மை காணப்படுது. இந்த திருச்சபையில் வரும்பொழுது சில இடங்களில் சொல்லப்பட்டுள்ளது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். தேவனாய் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அதில் எழுதப்பட்டு, இப்படி இந்த நம்மை படைத்த தேவனுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அவர் பரிசுத்தர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அதனால் அவரிடத்துல எந்த விதமான குறைபாடும் கிடையாது. அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர். அப்போ நம்மிடத்துல இந்த பரிசுத்தம் இருக்கிறதா என்று சொல்லி காணப்படுகிறது. பார்க்கும்போது புசிக்கக்கூடாது என்று சொன்ன கனி புசிக்கப்பட்ட நேரத்தில் இந்த மனிதன் தேவனுடைய கண்ட்ரோலை விட்டு யாருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தானோ அந்த வழியிலே அவன் கண்ட்ரோலுக்குள்ளே போய்விட்டான். இப்படி தேவன் படைத்த நோக்கம் அங்கே நிறைவேறாமல் போய்விட்டது. ஆகினாலே மனிதனை தேவன் படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டான்னு சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், இவனிடத்திலே நிறைய எதிர்பார்த்தோம், நம்முடைய உரையாடல்களை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அவனோடு பேச வேண்டும் என்று சொல்ல நினைத்து வந்தோம். அவன் ஒழித்து கொண்டானே என்று சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். ஒரு வார்த்தை வருகிறது பார்க்க முடியும். இந்த அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த திருச்சபையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக தேவ ஊழியர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து கடந்து வரும் பொழுது, ஆண்டவர் எத்தனையோ பிரசங்கம் பண்ணிவிட்டேனே, இன்னும் இந்த பிரசங்கம் தேவைதானா என்று சொல்லி கேட்கும் பொழுது ஆவியானவர் அதற்கு கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? இந்த திருச்சபையில புதிதாக வருகிற தேவ பிள்ளைகள் இருக்கிறார். அந்த புதிதாக வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு தேவை. ஏன்னு சொன்னால், முதலாக ஒரு சில இடங்கள் போகும்போது வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பாங்க. வந்து இந்த சத்தியத்தின் வார்த்தைகளை கேட்டு இந்த திருச்சபையில் இவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா, என்னை குறித்து ஆண்டு இவ்வளவு பாரப்பட்டிருக்கிறாரா, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வளவு முக்கியமானதா, எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி ஆச்சரியத்தோடு அநேக திருச்சபைகளில் கேட்டு அவர்கள் அதை பிரயோஜனப்படுத்தி போய்கொண்டிருந்த காலங்களை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த நாளிலே விசேஷமாக வரும்பொழுது ஆவியானவருடைய இந்த அசைவாடல்படி தேவன் கொடுக்கிற இந்த முக்கியத்துவமான ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களிடத்தில் முக்கியத்துவப்படுத்தி இந்த திருச்சபையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த முக்கியத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுருக்கமாக சொல்லி உங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் இணைத்து விட்டு நாங்கள் கடந்து போய், ஏன்னு சொன்னால், சிலுவை உயர்த்தாத பிரசங்கம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காத ஜெபமும் சொந்த விதம். ஆகையினாலே தேவன் விரும்புகிற காரியம் என்ன, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்ன, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன, இதை மாத்திரம் செய்தால் நாம் தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக காணப்படும். ஆகினாலே இந்த திருச்சபைக்கு புதிதாக வருகிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த சத்தியம் தேவை. நீ யார்? நீ தேவனால் படைக்கப்பட்ட மனிதன். நீ எப்படி இருக்கிறாய் என்பது இரண்டாவது பாகம். நீ இப்படி இருக்க வேண்டும் என்பது தேவன் விரும்புகிற காரியம். ஆகினாலே இதை சொல்லுவதற்கு இந்த திருச்சபையிலே தேவனுடைய வார்த்தை, இந்த சத்தம் தேவை என்று சொல்லியிருக்கு. அது மட்டுமல்ல, இந்த திருச்சபையில
வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், என்னை விசுவாசித்த பிள்ளைகள் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு அவர்கள் விழுந்திருக்கலாம். அவர்கள் திரும்பவும் ஊன்ற கட்டப்பட்டு அவர்கள் என்னோடு கூட திரும்பவும் உறவு வைத்து சந்தோஷத்தை பெற்றுக்கொண்ட அந்த ஆதி சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த திருச்சபையில் இந்த சத்தம் தேவை. எங்கே இருக்கிறா என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த குரல் தேவை. மூன்றாவதாக இந்த ஆவியானவர் சொன்ன காரியம், திருச்சபைக்கு வருகிற ஜனங்கள், என்னை ஆராதிக்கிற வருகிற ஜனங்கள் இங்கே வரும்பொழுது பக்தியாக இருந்துவிட்டு வெளியே போகும்போது இந்த பக்தி இல்லாத தன்மையோடு கூட காணப்படுகிறார்களே, அவர்களுக்கு இந்த சத்தம் தேவை. ஏன்னு சொன்னால் அவர்கள் இந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இவர் எப்படிப்பட்டவர், இந்த ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எனக்கு கிடைக்கிற லாபம் என்ன என்பதை இந்த திருச்சபையிலே அந்த பாவிக்கு சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டும் என்பதை திட்டமும் தெளிவாக ஆகினால அந்த திருச்சபையிலே அருமையான அந்த பிரசங்க நேரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரசங்கத்திலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சுவிசேஷம் எல்லா இடங்களுக்கும் சொல்லப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அன்பின் வேண்டுகோளாக கட்டளையாக இருக்கு. ஆண்டவர் இந்த உலகத்திலே சீசர்களை அவரை ஏற்படுத்தி இருந்தால், இந்த சீசர்கள் இரண்டு பேராக கடந்து சென்றார்கள். கிராமங்களுக்கு சென்றார்கள், பட்டணங்களுக்கு சென்றார்கள். அவர்கள் எதை செய்தார்கள் என்று சொன்னால், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கு என்பதை சொன்னார். இப்படி சொல்வதற்கு தான் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்குகின்றன என்று சொன்னார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, சந்தோஷம். இதுதான் இந்த திருச்சபை நமக்கு கொடுக்கிற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம். இந்த திருச்சபையில் நம்ம காணிக்க கொடுக்கிறோம், அந்த ஆராதனையில் பங்கெடுக்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்க காணிக்கை கொடுக்குறோம். சங்க காணிக்கையில் கொடுக்குற அந்த பத்திரிகையில் வரும். இதே போல் ஞானஸ்நானம் எடுத்தால் தான் சபடாப்புக்கு நம்முடைய பேர், திடப்படுத்தல் எடுத்தால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம என்ன செய்ய முடியும், போக முடியும். திருச்சபையின் ஒழுங்கு அப்படிப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், தேவனோடு ஐக்கியம் வைப்பதற்கு கொடுக்கப்படுகிற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதம். ஒரு நாள் இந்த உலகத்தில் ஒரு விவசாயி நிறைய கோழி குஞ்சுகள் வளர்த்து அதில் அவர் ஒரு ஆசைப்பட்டவராக இருந்தார். இப்படி அடைகாக்க வைத்திருக்கும் போது ஒரு நாள் இந்த கோழி குஞ்சுகள்லாம் கரெக்டாக 21வது நாள் பொறிச்சு வெளியே வந்துச்சு. சின்ன குஞ்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி எல்லா குஞ்சுகளுக்கும் தாய்க்கோழி இறை காட்டி அதுக்கு மேய விட்டு அதில் பாதுகாத்து கொண்டு இருந்தது. இப்படி வளர வளர அதில் அவர் கவனித்து கொண்டிருக்கும்போது ஒரே ஒரு குஞ்சு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இது என்ன செஞ்சுன்னு சொன்னால், கொஞ்சம் ரெக்கம் அழுத்தோன்னு மேலே பறக்க ஆரம்பிச்சு. பிறகு கீழே வந்துடும். இப்படி இருந்து கொண்டு அந்த பறவை என்ன செஞ்சுன்னு சொன்னால், திடீர்னு அப்படியே என்ன செஞ்சுட்டு உயர பறந்து செல்வதற்கு அவர் என்ன செஞ்சுட்டுனா முயற்சி பண்ணி அது அப்படி போயிடுச்சு. அப்படி போகும்போது தான் இவர் யோசித்தாரு, இது என்ன பறவை, இது கோழி குஞ்சு இல்லை, இது கழுகு குஞ்சு. அந்த கழுகு முட்டை இதில் அடகாக்க வைக்கப்பட்டோடனே இது பொறித்து இது மேலே பறந்து போகுது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மேலே பறந்து செல்வதற்கு தான் நமக்கு இந்த திருச்சபை நம்மை ஒவ்வொரு நாளும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆவியானவர் செய்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். மேகங்கள் நடுவே வாழி பிறக்கும், பூதங்கள் கடந்து வரும், தூதர்கள் கூட்டங்கள் சோர்ந்து நிற்கும். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன், பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன். வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். பரமன் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்திருக்கும், கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் ஒரு அருமையான சகோதரி தன்னுடைய ஒரே குழந்தையை ஆசையோடு பாசமாக வளர்த்து வந்தார். இப்படி தாயோடு கூட இருந்து வளர்ந்து கொண்டிருந்த அந்த குழந்தையை பார்ப்பதற்கு தன்னுடைய சகோதரன் வந்திருந்தார். சகோதரன் வந்தவுடனே அந்த சகோதரனுக்கு ஒரு ஆசை, சின்ன பிள்ளைனா ரொம்ப பிரியமாக இருக்குங்களா,
இந்த சின்ன பிள்ளையை கூப்பிட்டு, அக்கா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஒரே ஊர் தான், கொஞ்சம் தூரம், ஒரு தெரு தாண்டி. உடனே இந்த சின்ன குழந்தைய சகோதரன் தூக்கிட்டான். நான் உனக்கு முட்டாய் வாங்கி தரேன்னா என்று சொல்லி கூப்பிட்டு போனான். இப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த குழந்தை சரியும் சந்தோஷமாக தலையாடின்னு போச்சு. ஆனால் தாய்க்கு இந்த பிள்ளை இப்படி அவங்ககிட்ட இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு எண்ணம் எழுந்துச்சு. இப்படி இருக்கும்போது கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போய் அங்கே போய் நினைச்சிடறான், முட்டாய் வாங்கி கொடுக்குறான். முட்டாய் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த பிள்ளை அம்மாட்ட போகணும்னு சொல்லுது. அம்மாட்ட போகணுன்னு சொன்னோடனே விளையாட்டு ஜாமங்களை எடுத்து போடுறான். இப்போ விளையாடுமா, நல்லா விளையாடலான்னு அவனும் சேர்ந்து விளையாடி பார்க்குறான். இல்லை நான் அம்மாட்ட போகணும்னு சொல்லுது. உடனே அங்கே தாய் என்ன செய்கிறான், தாய் நினைக்கிறா என் பிள்ளை இவ்வளோ நேரம் தான் இருக்கும், இதுக்கு பிறகு இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லி அவன் என்ன வீட்டை விட்டு எழுப்பி அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறான். இவனும் பார்க்குறான், சொல்லி சொல்லி பார்க்குறான். இந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை. அம்மாட்ட பொண்ணு ஒரே பிடிவாதம். கடைசியில் தாயும் நடந்து வரான், அந்த தம்பிக்காரனும் அந்த குழந்தைய தூக்கிட்டு வரான். அந்த தாய்கிட்ட அந்த குழந்தை போனோன்னு பெரிய ஒரு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எட்டில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை வாழ்த்தினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாடி தப்பி நான் திரிந்தேன், பாதம் பாடி அதை சுமந்தடைந்தேன், பாடி தப்பி நான் திரிந்தேன், பாதம் பாடி அதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு கூறாதே அழைத்தாது என்னாலே, அவர் அன்பு கூறாதே அழைத்தாது என்னாலே, அந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிட்டேன், அந்த நாளில் எங்கள் பாவம் நீங்கிட்டேன். சந்தோஷம் சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், என்னை வாழ்த்தினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இன்றைக்கு ஒட்டப்பட்டோமா, அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். உலகம் இருக்கக்கூடாத சந்தோஷம், கராத்தை படித்ததில் சந்தோஷம் இல்லை, உலக பிரகாரமான உயர்வுகளை நாடி தேடுவது சந்தோஷம் இல்லை. என்றைக்கு ஆண்டுடைய சிலுவை அன்றைக்கு சரணடைந்தோமோ அன்றைக்கு சந்தோஷம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமா, பணிந்து குனிந்து முழங்கால் பிடிண்ட கடவோம் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, சாஸ்திரிகள் போய் என்ன செய்யணும், சாஷ்டாங்கமாக விழுந்து பணிந்து கொண்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே திருச்சபையில் வரும் பொழுது அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே என்ன கிடைக்கும் என்று சொல்லும் எதிர்பார்ப்போடு கூட வரும் பொழுது ஆண்டவர் தருகிற ஒரே ஒரு காரியம், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஏன்னு சொன்னா, மனித இந்த உலகத்திலே பாவத்துக்கு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் விடுதலை செய்வதற்கு யாரும் இல்லை, ஜீவகாலம் எல்லாம் மரண பயம். ஏன் இந்த பாவத்தின் மூலமாக வந்த ஒரு தண்டனை. ஒரு நாள் ஒரு வீட்டில் ஒரு அடிமை வேலை செய்து கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த வீட்டில் தகப்பனுக்கு ஒரே ஒரு பையன். அவன் என்ன செஞ்சானா, சின்ன பிள்ளைகளை சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம், இவன் என் தகப்பனாட்ட துப்பாக்கி எடுத்து எனக்கு சும்மா சுட்டு பார்த்துருக்கான். அப்படி சுட்டு பார்க்கும்போது ஒரு வாத்து என்ன செஞ்சுட்டு செத்து போச்சு. வாத்து செத்ததை இந்த வேலைக்காரன் பார்த்துக்கிட்டான். வேலைக்காரன் பார்த்தவொடனே ஐயோ பார்த்துக்கிட்டான்னு சொல்லி இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்தவுடனே இவன் நல்லா அதை பயன்படுத்திக்கிட்டான். பார்த்தியா நீ மாட்டிக்கிட்டலாம், இனி நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான், தினம் வேலை வாங்குறான். தினம் வேலை வாங்கி இந்த இதை தொடச்சி விடு, இதை பெருக்கி விடு, இந்த மேஜியத்துக்கு இங்கே போடு, இப்படிலாம் சொல்லி வேலை வாங்கும்போது இவன் பார்க்குறான், நம்ம எப்படி இருந்தோம் இதுக்கு இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற வேலையெல்லாம் செய்துக்கிட்டு பயத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டுனா வாழ்ந்து சொன்னாச்சுன்னா அப்போ என்ன செஞ்சுருவாங்க, என்ன செய்வாங்களோ தெரியாது, கோபப்பட்டுருவாங்க, கோபத்துக்கு ஆளாயிரும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் யோசித்தான், என்ன செய்யலாம், நம்ம தப்பு பண்ணது பண்ணிட்டோம், அப்பாட்ட போய் சொன்னா 2 அடி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி துணிஞ்சிட்டான். துணிஞ்ச உடனே போய் எப்பா ஒரே ஒரு காரியம் பேசுகிறப்பா,
என்னவோ பேசணும். கொஞ்ச நாளுக்கு முந்தி ஒரு துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி எடுத்து சும்மா சுட்டு பார்ப்போம்னு பார்த்தேன். தெரியாமல் ஒரு வாத்து செத்து போச்சு கொடுத்துருங்க. இதுக்கு என்ன பெரிய தப்பா? சரி, தெரியாமல் செஞ்சுட்டா தானே, உனக்கு மன்னிப்புன்னு சொல்லிட்டேன். சொன்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வேலைக்காரன் தான் திரும்ப என்ன செஞ்சான், அந்த வேலையை தொடச்சி விடு, அதெல்லாம் நீட் பண்ணு அப்படின்னா. அதெல்லாம் செய்ய முடியாது. என்ன சொல்கிறேன், உங்கள் அப்பாட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லிக்க பாவத்தை அறிக்கை செய்து விட்டான். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கினாயோ, காண்பதெல்லாம் மொழியோ மொழி, காணாததோ நிஜமா. இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சலோகம் சேர்ந்திடுவார். அல்லேலூயா, இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சலோகம் சேர்ந்திடுவார். இயேசுராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், கொஞ்சலோகம் சேர்ந்திடுவார். பாவத்தின் வல்லமை என்ன செய்கிறது? நம்மை அடிமைப்படுத்துகிறது, நம்மை நிமிர்ந்து நடக்க முடியாமல் பண்ணுகிறது. இந்த அடிமைத்தனம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கு. இன்னைக்கு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருப்பாங்க பார்த்துருங்க. உத்தியோகத்தில் இருந்துட்டு அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணி மாட்டிக்கிடுவாங்க. அப்படி மாட்டும்போது அவங்களுடைய நிலைமை ரொம்ப தர்மசங்கரமாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க, கொஞ்சம் தலைகுனி வாழும். அப்போ என்ன செய்ய முடியாது, மறைந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு திருச்சபையில் அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கோம். நீ பாவத்தை நீ என்ன செய்யாத. பாவம் செய்கிறதுக்கு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் வரணும், பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவம் எலும்போடு வெட்டிக்கொள்ளும், பாவம் நிழல் போல வந்துக்கிட்டே இருக்கும். ஆகினால இந்த திருச்சபைக்கு என்ன செய்கிறது, பாவத்திலிருந்து ஒரு விடுதலை. இந்த பாவத்தில் ஒரு மனுஷன் விடுதலை ஆயிட்டான்னு சொன்னா அவனுக்கு பயமே கிடையாது. என் பாவத்தினால வருகிற தண்டனை தான் மரணம். ஒரு நாள் ஒரு மிஷினரி ஃபீல்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தேவனுடைய பிள்ளை, அவனுக்கு அடிக்கடி கொஞ்சம் அந்த ஆஸ்துமா மாதிரி இழுப்பு உண்டு. தாய் தப்பையும் இறந்துட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற மிஷினரிகள் தான் அவனுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து அவனை பராமரித்து ஊழியத்துக்கு கூட்டு போவாங்க. நல்ல கிராம ஊழியம் செய்கிற ஒரு தேவப்பிள்ளை. அப்போ ஒரு நாள் என்ன செஞ்சான்னு சொன்னால், இந்த சத்தான ஆகாரத்தை குடிக்காமல் போயிட்டான். அவனுக்கு அந்த ஆபத்து வந்துடுச்சு. அப்படி ஆபத்து வந்தவுடனே அவனை கொண்டு ட்ரெஸ்ஸில் வச்சுட்டு கொஞ்சம் பொறுத்து அந்த மிஷினரிகள் ரொம்ப அறிவுரை சொன்னாங்க. நீ எங்கள் சொல்லு கேட்காம இப்படி போயிட்டியா, நீ இப்படி போனால் உனக்கு ஆபத்து வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்னு சொல்லி ரொம்ப உரிமையோடு அதிகமாக சத்தம் போட்டாங்க. இன்றைக்கி தப்பு பண்ணுற பிள்ளைங்களை சத்தம் போட்டு தான் வளர்க்கணும். தகப்பனும் தாயும் என்ன செய்யணும், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை நினச்சி நடத்தணும். ஓப்பனி பினகாசு தகப்பன் சொல்லு கேட்கல. கடைசியில் என்னாச்சு, ஒரே நாளில் ஆண்டவருடைய கோபம் வந்துச்சு, தண்டனை வந்துச்சு, தப்பிக்க முடியல. இதே போல் லோத்தினுடைய குடும்பம் அங்கே அக்கினி இறங்க போகுது, தூதர்கள் அனுப்பப்படுறாங்க, இவங்க தாமசிக்கிட்டு இருக்கிறாங்க. துரிதப்படுத்துகிற அந்த தேவ தூதர்கள் கையை பிடிச்சி வெளியே எடுத்து நீ ஜீவன் தப்ப ஓடுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஓட விட்டாங்க, தப்பிச்சு போக விட்டாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் தப்புவதற்கு வேறு வழி உண்டா? ஒரு வழியே கிடையாது. அப்போ இந்த மிஷினரி வீட்டில் வந்து சத்தம் போட்டவனே இவன் நினைச்சான், யாருமே நம்மளை நேசிக்கும். தாய் இல்லாத பிள்ளைகள் பாருங்கள். நான் கூட 5 வயசில் அம்மா இல்லாமல் போர்டிங்கில் இருக்கும்போது ஒரு பெரிய பையன் அடிச்சுக்கிட்டான். அடித்தவொடனே நம்மளை யாருமே நேசிக்கலை, விழுந்து செத்துற வேண்டிதான். அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவரை காப்பாற்றுறேன். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறேன், என்னை காப்பாற்றின ஆண்டவருக்கு சாட்சி சொல்கிறேன். இதே போல் அந்த சகோதரன் என்ன செய்தான்னு சொன்னால் தனியாக உட்காந்து அழுதான். அம்மா அப்பான்னு சொல்லி அழுவான். உடனே என்ன தூங்கிட்டான். தூங்கின உடனே சொப்பனத்தில் அந்த தாயை போல தகப்பனை போல அந்த உருவம் ஒன்று இருக்குது. நீ இந்த பக்கம் போகாதுன்னு சொன்னாலான்னு சொல்லி எங்கே பின்னாலும் வான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. இது அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சவனுக்கு போனால் ஒரு பெரிய பள்ளம், ஒரு பெரிய பாதாளத்துக்குள்ளே கொண்டு விட்டுட்டு அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறைஞ்ச உடனே ஐயோ இயேசுவே என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டான். விழித்து கொண்டான். இந்த உலகத்தில்
இயேசுவை தவிர வேறு யாரும் இந்த பாதாளத்தின் வல்லமையில தப்புவிக்கிறதுக்கு வேறு ஆளே கிடையாது. அவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இந்த உலகத்துல ரட்சிப்பை சொல்லிக் கொடுக்கிறாரு, பாவ மன்னிப்பை எப்படி பெறணும்னு சொல்லிக் கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, இந்த உலகத்துல இப்படி சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நம்மை படைத்த தேவன் ஜீவ சுவாசத்தை ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்மாவானான். மாம்சம் அழிந்து போயிடும், ஆனா ஆத்மா அழிந்து போகாது. இது இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்ட ஒரு விதம். தேவனுடைய சாயலை படைத்தார். ஆகினால தேவ சுவாசத்தை ஊதின போது அவன் மனுஷன் ஜீவாத்மாவானான். இந்த ஆத்மா அழியாதபடினால்தான் மனுஷன் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இந்த இடம் தான் சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணத்தை நிறைவேற்றினால் பிழைப்பான்னு சொல்லப்படுறது. ஆகினால நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தாமே செய்யும்படி தேவன் தம்முடைய குமாரனை மாம்சத்தின் சாயலாக இந்த உலகத்துக்கு அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். ஆகினால் இந்த சத்தம் பாவம் ஒரு மனிதனை பாதாளத்துக்கு கொண்டு போகக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாதே. மன்னங்கே போய பாவத்தையெல்லாம் மன்னித்து விட்டாரே. திருச்சபையில பெற வேண்டியது முக்கியத்துவமான ஒரு காரியம். மத்திய 9:6 பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, வேற யாருக்கும் அதிகாரமே கிடையாது. இன்னைக்கு இந்த உலகத்துல ஒரு குற்றவாளி பாவம் செஞ்சினான்னு சொன்னா சட்டம் தன்னுடைய கடமை செய்யும், செஞ்சு அந்த தண்டனை கொடுக்கும். தண்டனை குறைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு? ஜனாதிபதிக்கு அதிகாரம். இப்படி ஒரு நாள் ஒரு மனுஷன் குற்றத்தை செய்துட்டு தூக்கு தண்டனை சொன்ன உடனே பயந்துட்டான். தூக்கு தண்டனை பயந்த உடனே அவனுக்கு நிறைய சிபாரிசுகள் போட்டாலும் அவன் ஜனாதிபதி மாளிகையில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறான். ஜனாதிபதியை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். யாருமே உதவி செய்யலை. அப்போ பார்த்தா போர் வீரர்கள்லாம் துப்பாக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவன் அழுதுகிட்டே இருக்கிறான். உள்ளேருந்து ஒரு சின்ன பையன் வந்தான். பார்த்துருங்க, வந்து எல்லாத்தையும் பார்க்குறான். எல்லாரும் தங்களுடைய கடமைகளை செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஒரே மனுஷனை பார்க்குறான், ரொம்ப துக்கப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறான். அவன் தேம்பி அழுது பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு இறக்கம், ரொம்ப அழுறானு சொல்லி பக்கத்தில் வந்து விசாரிக்கான். ஏன் அழுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டவொடனே, நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு மன்னிப்பு கேட்கணும், உங்கள் ஜனாதிபதிகிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் இதானே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். இழுத்துட்டு போய் ஜனாதிபதி முன்பதாக கொண்டு விட்டு ஒரு மன்னிப்பு கிடைச்சிது. தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஒரு மன்னிப்பை, ஒரு விடுதலையை சிலுவையிலே பெற்று தந்து விட்டார். இன்றைக்கு உலகமானது தேவ ஞானத்தில் தேவனை அறியாதிருக்கையில், தேவனை சுயஞானத்திலே அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளுக்கு ரட்சிப்பை கொடுப்பது அவருக்கு பிரியமாயிற்று. ஆகினால்தான் தேவன் திருச்சபையிலே சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை போதகராகவும் ஏற்படுத்தி சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சபை இந்த திருச்சபையில் எதற்காக மனிதர்கள் கூடுகிறார்கள்? மனிதருக்குள்ளே விலை மதிக்க முடியாத ஆத்மா இருக்கு. இந்த விலை மதிக்க முடியாத ஆத்மா எதற்கு அஞ்சுகிறது? மரணத்துக்கு அஞ்சுகிறது. ஆகினால் அந்த மரணத்தை ஜெயமாக மாற்றி கொடுப்பதற்காக தேவனுக்கு சமமாக இருந்த அந்த ஆண்டவர் அந்த இடத்தை விட்டு இறங்கி வருகிறார். ஒரு ராஜாவின் மகன் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து விட்டால் மற்றவர்களெல்லாம் இறங்கி அவனை தூக்குவதற்கு ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் நம்மை படைத்த தெய்வம் நம்மளை காப்பாற்றுவதற்காக அவரே இறங்கி வருகிறார். ராஜவஸ்திரத்தோடு வந்தால் இந்த பூமி தாங்காது.
தேவனுடைய தோற்றத்தோடு கூட வந்தால் இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் தாங்க முடியாது. ஏனென்று சொன்னால் அவரை ஒருவரும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு, வேதாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, அவரை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. சூரியனை பார்க்க நமக்கு முடியல, அந்த அளவுக்கு அது வல்லமையா. சூரியனை படைத்த தெய்வம் அவருடைய வல்லமையோடு கூட இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஆகினாலே தேவன் இந்த உலகத்தில் மாம்சமாக வெளிப்பட்டார், தமக்கு சொந்தமானது இந்த உலகத்துக்கு வந்தார், சொந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்டார். காரணம், பரிசுத்தம் என்ற ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக. பாவத்திலிருந்து ஒரு விடுதலை தருகிறார், பரிசுத்தத்தை தருகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுகிற ஒரு காரியத்தை தருகிறார். அதற்கு அவர் செய்த ஒரு காரியம் என்ன? கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடைத்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையிலே வெற்றி திறந்தார். ஆகினால்தான் சிலுவை கோபுரத்துக்கு மேலே உயர்த்தப்பட்டிருக்கிறது. சிலுவை இந்த உலகத்திலே இருக்கிற மக்கள் என்ன செய்கிறார்கள்? தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கிற காரணம் என்ன? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகினால்தான் இந்த சிலுவை உயர்த்தப்பட்டிருக்கிறது. உயர்த்தப்பட்ட ஆண்டவருடைய அந்த அன்பை நாம் நம்முடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்கும் பொழுதுதான் இந்த ஆண்டு எதற்காக பாடுபட்டார், எதற்காக இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி பார்க்கும் பொழுது யோவான்சன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் பாடுகளுக்கு உட்படுத்தி தன்னை ஒப்பு கொடுத்து அந்த மரணத்தின் அந்த ஆக்கினையை, அந்த கோபாக்கினை, அவர் கோபாக்கினின் கலசத்தை ருசி பார்த்தார், அந்த பாத்திரத்தில் பங்கு பெற்றார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படும் பொழுது நமக்கு கொடுக்கிற பாத்திரம் என்ன? ரட்சிப்பின் பாத்திரம். இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்போது அது வித்தியாசமா இருக்கும். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவம் இந்த திருச்சபையில் கிடைக்கிறது. அல்லது பாவத்துக்கு அடிமையாக இருக்கும், நான் அடிமை தானே, எனக்கு அங்கே பங்கு உண்டா? நிச்சயம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் யாருக்கு அந்த நிச்சயம் உண்டு? இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினார் செல்லலாமே. இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினார் செல்லலாமே. இத்தனை பெரிய சாமியார் இடங்கோரி பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறோமே, அது எங்கே இருக்கிறதுன்னு சொல்லி ஒரு மனுஷன் வந்து கேட்கிறான். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? அங்கே என்றும் எங்கே என்றும் சொல்லப்படுவதற்கு ஏதுவிராது. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோமா? தான் யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்றது காரணம், இந்த அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் கூட்டத்தில் பின்னால போறாங்க. சிலர் நினைச்சாங்க இது கடினமான போதனை, இந்த போதனை யார் கேட்பா என்று சொல்லி நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனால் கூடாதவைகள் தான் தேவனால் எல்லாம் கூடும். அவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாம் கூடும். இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயிக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும், அவருடைய பரிசுத்தத்தை குறித்து சொல்ல முடியும், அவருடைய பரிசுத்த ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்படி இந்த உலகத்துல அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக்கு கொண்ட தேவ பிள்ளைகள் இந்த உலகத்துல எப்படி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி போனாங்க தெரியுமா? குழுவில் அருமையான ஒரு சாட்சி சொல்லப்படும். அது என்ன சாட்சின்னு சொன்னா, ஒரு வாலிப தங்கச்சி வாலிப நாட்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டபடினால அவங்க இந்த உலகத்துல மரணம் சந்திக்கிற நேரத்துல அவங்க மகிமையை வெளிப்படுத்தி சொன்னாங்க. தேவதூதர்கள் கால் மாட்டிலையும் தலைவர் மாட்டிலையும் வந்துட்டாங்க, நான் ஆண்டுடைய ராஜ்யத்துல வாழ போகிறேன், ஆண்டோட சந்தோஷத்துக்குள்ள பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறேன். எவ்வளவு ஒரு சந்தோஷம்! இந்த பூமியில பரலோகத்துல பிரவேசிப்பதற்கு ஒரு சிலர் அந்த பாக்கியத்தை அந்தந்த நேரங்களில் பெற்றுக்கொண்டாங்க. அதுல ஒருத்தவங்க கள்ளன் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, ஆண்டவரே இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தலும். சுருக்கமான ஜபம் தான். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னுடைய கூட பரதீசில்
இருப்பாய். எவ்வளவு பெரிய பாக்கியம், அவரோடு கூட வாழுகிற ஒரு பாக்கியம். இந்த திருச்சபை நமக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறதுக்காக நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னை நோக்கி பார்க்க சொல். பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தை மீறி தேவ கோபத்துக்கு யாதுவானவங்க அங்கே கொள்ளிவாய் சர்ப்பத்தில் ஆண்டவர் அனுப்பி தண்டித்தார். தண்டிக்கும் போது பாம்பு கடித்து நிறைய பேர் செத்து போனதுனால மோசகிட்ட வர்றாங்க. கொள்ளிவாய் சர்ப்பம் வந்துகிட்டே இருக்கு, கடிச்சுக்கிட்டே இருக்கு, எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களுக்கு விடுதலை வேணும், தேவனுக்கு பாவம் செய்தோம் அப்படின்னு சொன்னோடனே ஒரு வெண்கல சர்ப்பத்தை கட்டி யாரெல்லாம் பார்க்குறாங்க அவங்களும் பிழைச்சிருவாங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டிருக்கு. எதுக்காக? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்ளும். ஏன்னு சொன்னால் எனக்காக இயேசு இந்த பாடுபட்டு இருக்கிறாரு, எனக்காக மரணத்தை ருசி பார்த்திருக்கிறாரு, மரித்து உயிர் தெழுந்திருக்கிறாரு. உயிர் தெழுந்து தேவனுடைய வலது வருஷத்தில் வீட்டிலிருந்து இன்றைக்கும் எனக்காக பரிந்து பேசிக்கொண்டு இந்த வருஷம் இருக்கட்டும், சுற்றிலும் குத்தி எறுபோடுகிற கனி கொடுத்தாலும் சரி, கொடாவிட்டாலும் வெட்டி போடான்னு சொல்லி பரிந்து பேசிக்கொண்டு இன்றைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. நாளை என்பது நம்முடைய நாள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் சத்தத்தை போட்டுக்கொண்டு ஒரு நாள் ஒரு தேவ ஊழியர் நிறைய இடத்துல சுவிசேஷத்தை சொல்லிவிட்டு அவர் ஒரு இடத்துல படுத்து ஓய்வெடுக்க போனார். ஆவியானவர் விடலை. ஆவியானவர் சொல்ல, நீ போ, அந்த ஏற்ற அறையில் ஒருத்தன் ரொம்ப துக்கத்தோடு இருக்கும், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு நீ தூங்க விழுந்துட்டாரு. சொல்லும் போது இவர் சொன்னார், நிறைய இடத்துக்கு போய் ஊழியம் செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக படுத்திருக்கிறேன், நாளைக்கு காலையில் சுவிசேஷத்தை சொல்லிடுன்னு சொல்லி அப்போ இந்த சுவிசேஷத்தை சொல்லணுன்னே 3 நேரம் ஆவியானவர் நினைச்சு தட்டியிருக்கிறார். கேட்கலன்னு இவரும் தூங்கிட்டார். திடீர்னு ஒரு அதிகாலை நேரத்தில் ஒரு பெரிய தரைச்சல். எழுதி பார்க்கிறார், ஏற்ற அறையில் இருந்தவன் தன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டான். எங்கே போயிருப்பான்? மனுபுத்திரன் ஜீவித்து போனவன் எங்கே? ஆத்ம நித்திய நரகத்துக்கு போகிறது. ஆண்டவர் விரும்பலை. இன்னைக்கு சார் சொல்லுவாங்க, அந்த நரகத்தை பற்றிய ஒரு தெய்வீக வெளிப்பாடு. அங்கே ஒருத்தன் சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருந்தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி. எங்கே? நரகத்துக்குள்ளே போய், நரகத்துக்குள்ளே அந்த இயேசுவ நம்புன்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறான். நம்ம வாஸ்த லூக்கா 17 வாஸ்தக்கார என்ன ஐஸ்வர்யான் பாதாளத்தில் என்ன செய்யறான்? வேதனைப்படுறான். வேதனைப்படும் போது அவன் சொல்றான், எனக்கு 5 பேர் சகோதரர் பூமியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சொல்றதுக்கு இந்த ஏழை லாசருவா அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மண்டாட்ட ஒரு ஜபம் சொல்றான். அப்போ அதுக்கு பதில் சொல்லப்படுது, பூமியிலே சொல்வதற்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க. அப்போ இந்த நேரத்தில் என்ன சொல்ல வர்றோன்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. 2 இடம் இருக்குது. ஒன்று பரலோகம், இன்னொன்று மோட்சம். மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு காரியம், இயேசு மாத்திரம் நோக்கி பார்க்கணும். அந்த மனுஷன் இயேசுவை நம்புறது பரலோகத்தில் போகாம பாதாளத்தில் கிடந்து சத்தம் போட்டு காரணம் என்ன? அவன் மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்து, அவன் அநேக பாவ காரியங்களுக்கு உடன்பட்டு, பணத்துக்கு உடன்பட்டு தேவன் மறியெழுத்து வாழ்ந்ததுனால அங்கே போய் அவனுக்குள்ள சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய இயேசுவை நம்புங்கிற சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னு சொன்னால் அந்த பாதாளத்தின் வேதனை பயங்கரமானது. 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற இந்த வேதனை இந்த திருச்சபையில் அவ்வப்போது சொல்லப்படுகிறது. நமக்கு லெந்து காலம் அனுசரிப்போம். லெந்து காலம் 40 நாள் உண்டு. இந்த 40 நாளில் தேவ கோபம் இறங்கி வரும்போது நீ தப்பிக்க முடியாது. ஆகினால இன்றைக்கே சீர்பொருந்து உன்னை ஆராய்ந்து பாரு, உன் மனசு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்துரு என்று சொல்லி அநேக வார்த்தைகள். ஒரு பெரிய லதா மங்கேஷ்கர் பெரிய மாளிகையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, நல்ல பாடை, நிறைய சம்பாதிச்சு நிறைய வசதியோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் வியாதிப்பட்ட பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரார்த்தனை செய்கிறவங்க போய் பிரார்த்தனை செய்வதற்காக போகும்போது அவங்களுடைய அந்த முகத்தோற்றம் பிரகாசமாக இருந்து அவங்க பார்த்து கடைசியில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த பூமியில் எனக்கு எவ்வளவோ பணம் இருக்குது, பெரிய மாளிகை இருக்குது, ஆனால் அந்த மாளிகை எனக்கு இல்லை, இப்போ சின்ன அறைக்குள்ளே இருக்கிறேன், எத்தனையோ விதவிதமான ஆடைகளை நான் வச்சுருக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போ ஒரு சின்ன அங்கி மட்டும் போட்டு விட்டுருக்குறாங்க, இப்படி எத்தனையோ அழகழகான பாதரட்சிகள் வச்சுருக்கிறேன், ஒன்றும் போடணும், சின்ன ரப்பர் செருப்பு, அது மட்டுமல்ல எத்தனையோ நகைகள் வச்சிருக்கிறேன், ஒன்றும் போட முடியல. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடரை பாடிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ பாடிக்கொள்ளுதே.
கொண்டு போகுதே. மரண நதிங்கிறது வேகமாக அடிச்சுட்டு போயிடுது. ஒரு நாள் ஒரு இடத்துல நிறைய வெள்ளங்கள் வந்து காப்பாற்றப்படுவதற்கு பாதுகாப்பு படையினர் அனுப்பப்பட்டாங்க. அப்படி அனுப்பப்படும் போது அங்கே ஒரு தேவபக்தி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். முதல் மாடிக்கு தண்ணி வந்துச்சு, அவன் மாடி ஏறி 2ஆம் மாடிக்கு போனான். அதுக்கிடையில் பாதுகாப்பு படையினர் வந்து, தம்பி வா, நீ காப்பாற்றிடலாம், நீ எங்கள் படகுல ஏறிக்க, பத்திரமா கொண்டு சேர்த்துடும், உயிர் பிழைச்சிக்கலாம் என்று சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா சொன்னான், நான் நல்ல கடவுள் வேண்டிக்கிட்டு இருக்கேன், கடவுளை நீ காப்பாற்று என்று சொல்லிட்டான். திருப்பி 2ஆம் மாடி பண்ணான். திருப்பியும் மீட்பு படையினர் வந்தாங்க, கேட்கல. 3ஆவது மாடி எல்லாத்துக்கும் மேய்ச்சி தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது, காப்பாற்றப்பட்டிருக்கவில்லை. ஒரு பெரியாவது தச்சம் பார்த்துருக்கான். பார்த்து மேலே ஒரு கயிறை பிடிச்சிக்க, நீ தப்பிச்சிடலாம். அப்பவும் சொன்னான், கடவுளினை காப்பாற்றுவாங்க. கிடைத்த வாய்ப்பை என்ன செஞ்சுட்டான், நல்ல இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டது காரணம் என்ன, நமக்குள்ள இருக்கிற பாவம் வெளியே போயிடணும். எங்கள் குழுவில் அருமையான ஒரு தம்பி நல்லா சாட்சி சொல்லுவாங்க. சின்ன வயசுல அவங்க கிணத்துக்குள்ள விழுந்தாங்களாம். கிணத்துக்குள்ள விழும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காட்சி வருது. தேவ தூதர்கள்லாம் அவனை சுற்றி இருந்து பாட்டு பாடின மாதிரி கண்டாங்க. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மீட்கப்பட்டவங்க எங்கே இருக்கிறாங்க, தேவனுடைய சமூகத்தில் பாடல் பாடி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்க. இந்த சிறு வயதில் இந்த காட்சியை கண்டான். வாலிப நாட்கள் வந்து ஆண்டு சந்திக்கிறார். சந்தித்து மனம் திரும்ப சொல்கிறார். என்ன சொன்னால், தேவன் தெரிந்து கொள்ளுகிறவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு காரியம், நீ மனம் திரும்பு. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளுக்கு சொல்லும் போது நீ மனம் திரும்புங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டோடைய சுவிசேஷத்தின் ஆரம்பமும் அதான். ஒவ்வொரு ஊழியர்களும் இந்த கடைசி காலத்தில் சொல்கிறதும் மனம் திரும்புறது தான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தின்படி மனம் திரும்பினா மரணத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். மரணங்கிறது எல்லாருக்கும் உள்ளது. பெரிய ராஜாவுக்கு உண்டு, ஏழைக்கு உண்டு, பணக்காரனுக்கு உண்டு. ஆனால் 2ஆம் மரணம் என்று சொல்லப்படுகிற அந்த அக்னியும் கடலும் கந்தகம் எரிகிற கடலுக்குள்ளே தள்ளப்படுவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அது இயேசு நமக்கு மன்னிப்பு கொடுக்கணும். அந்த மன்னிப்பை இந்த திருச்சபையில் நம்ம எப்படி பெற்றுக்கொள்கிறோம், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படி நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த உலகத்தில் போராட்டம் இருக்குமா? இருக்கும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தினங்களோடும் அதிகாரங்களோடும் ஆரம்பித்து பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. ஆனால் ஜெயம், வெற்றி இயேசு தருகிற. அதுக்காக செய்திருக்கிற காரியம் என்ன? அங்கங்கள் உழைக்க செங்கோடி சூரக்க பொங்கி கோசில் மாறிட்டே, அங்கங்கள் உழைக்க செங்கோடி சூரக்க பொங்கி கோசில் மாறிட்டே, பங்கா ஜெபிக்க போகிறோம். ஒரு தெருக்கூத்து நடத்துகிறார். ஒரு பெரிய மலைப்பாம்பை தமிழ் அப்படி சுண்டி விடுவான், அது அப்படியே சுற்றிக்கிடும். பிறகு சுண்டுவான், அது அப்படி இறங்கிடும். வர்றவங்க பார்த்து காசு போட்டுருவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய் கொண்டே இருந்தது. இந்த மலைப்பாம்புக்கு ஒரு தன்மை உண்டு. என்றைக்காவது ஒரு நாள் அது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது சுற்றி எனச்சி வளைச்சி நெரிச்சு கொண்டு முடியும். இதுதான் பாவத்தினுடைய ஒரு தன்மையும். அதனால் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாவது மிக மிக முக்கியமானது. பாவத்தை விடுதலை செய்வதற்கு இயேசுனைக்கு மகனே மகளே இதயத்தை எனக்கு தாயின்னு சொல்லி கேட்கணும். அந்த இளையகுமாரன் தகப்பன்ட்ட வந்தவுடனே பாவரிக்கை செஞ்சவுடனே பாவம் நீக்கப்பட்டது, பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு பெரிய விருந்து, சந்தோஷம், கழிப்பு, மகிழ்ச்சி. அப்போ இந்த மலைப்பாம்பு திடீர்னு ஒரு நாள் என்னச்சுன்னா சுண்டும் போது அது இறங்க மாட்டேன், அப்படியே நடிச்சுது. மற்ற நாளை விட நல்லா நடிக்கிறாப்பா சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் ரத்தம் வந்துட்டு அவனுடைய மரணம் பாவத்தில் கட்டப்பட்டிருக்குது. ஆகினால கடைசியில் அவன் காப்பாற்றப்பட முடியாமல் போச்சு. அதனால் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வாய்க்கால் போச்சு. அந்த வாய்க்காலில் 2 பேர் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரம் கவனிச்சுக்கிட்டு இருந்தான்.
அப்படியே தூண்டில நுழியில அந்த புழுவை வச்சு தூண்டில் போட்டிருக்கான். அந்த தூண்டில அந்த மீன் கவ்வும் போது கொஞ்சம் விடுங்க, அது விட்டவுடனே கொஞ்சம் கவிட்டு போகுது. கவிட்டு போன பிறகு அது கடைசியில் சுண்டி இழுக்கிறான், வெளியே வந்து விடுது. ஒரு வாலிப தம்பி திருச்சபையில் தேவனுடைய ஊழியர் போதித்து கொண்டிருக்கும் போது பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும்போது தம்பி கொஞ்ச நேரம் அமைதியாக முடிச்சிடறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அமைதியாக எழுந்து போயிட்டான். இந்த ஊழியக்காரர் கொஞ்சம் தூரம் போனவொடனே எழும்பி போய் சைக்கிளில் மறித்து எங்கள் ஊர் எங்கள் சபை நான் பேசுவேன், நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு போயிட்டான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை தடம்புரண்டது. தகப்பன் தாயோடு சண்டை போட்டான், பார்க்குறவங்கிட்டலாம் சண்டை போட்டான். கடைசியில் ஒரு நாள் அவனுக்கு துக்கமாயிடுச்சு. சண்டை போட்டு உலகத்தில் இருக்கிறவனோட சாகிறது மேலேன்னு சொல்லி குடித்ததுக்கு மேலே விஷத்தையும் குடிச்சான். குடித்தவொடனே வீட்டில் வந்து படுத்துக்கிட்டான். ராத்திரி திடீர்னு வாந்தி பண்ணுறான். தாய் தப்பம் வசதி வயசானவங்க அவங்க பார்த்து ஐயோ ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் வருது, இவர் எப்படியாவது காப்பாற்றணும், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை எழுப்பி சீக்கிரம் கூட்டு போங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, காப்பாற்றணும்னு சொல்லி அவங்க அனுப்பிட்டாங்க. வண்டி வேகமாக போய் அங்கே திருச்செந்தூர் ஆஸ்பத்திரியில் தலைகளை தொங்க போட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது. பார்க்க போயிருந்தவங்க தம்பி ஏன்பா இப்படி செய்தான், எதுக்கு இப்படி செய்தா, இப்படி ஒரு வீணான காரியம் செய்திச்சு, வாழ்க்கை முடியுது. அண்ணன் எனக்கு இருள் போல தெரியுதுண்ணே, இருள் போல தெரியுது, எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. தம்பி உனக்காக ஜெபம் பண்ணுறோம், ஏன் தம்பி இப்படி செய்தான்னு சொல்லி அந்த கெடு நேரம் முடிஞ்சவனை முடியாதுன்னு சொன்னாங்க. ஐக்கிரவனுக்கு வேகமாக வண்டி போகும்போது உயிர் மின்னல் வேகத்தில் போயிட்டு எங்கே போயிருக்கும், மரணம் அவனை விழுங்கி விட்டது, பாதாளம் விழுங்கி விட்டது. ஆகினால அந்த சத்தம் மரணத்துக்கு பிறகு ஒரு நித்திய வாழ்க்கை இருக்கு. இயேசு பாவத்தை மன்னிக்கிறார், பரலோகத்தை தருகிறார். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த ஆத்மா விலையேறப்பட்டது. அங்கே அக்னி அவியாமலும் புழு சாகாமலும் சொல்லப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குதா? இல்லாமல் வேதத்தில் சொல்ல வேண்டாம். சிலர் நினைச்சுவாங்கன்னா வெளியே இருந்து சத்தம் போடுவாங்க, நீ ஏழாம் நரகத்துக்கும் கீழான நரகத்துக்கு போவான். அந்த நரகங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா, அந்த நரகங்கிற ஒரு இடம் இல்லைன்னா வருமா? நரகங்கிற வார்த்தை இருக்கு, மோட்சங்கிற வார்த்தை இருக்கு. ரெண்டுல ஒண்ணுதான், ரெண்டுல ஒரு இடத்துக்கு தான் போக முடியும். வாழ்ற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது? தேவனை நோக்கி பார்க்கிறதாக இருக்குதா? ரட்சிக்கப்படுவதற்கு பிரயாசப்படுங்கன்னு சொல்ல, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. பவுல் சொல்லி போகிறார், பிரயோஜனமானவைகள் ஒன்றையும் மறைத்து வைக்கல. தேவனிடத்தில் மனம் திரும்புவதை குறித்தும் பாவம் மன்னிப்பை குறித்தும் பரிசுத்தமாவதை குறித்தும் வெகு மனத்தாழ்வு கண்ணீரோடு சொல்லிட்டேன்னு சொல்லி உங்க ரத்தப்படிக்கு நான் பாத்திரம் நல்லன்னு சொல்லி போறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பக்கத்துல நீங்க வந்து ஆண்டவரே உணர்த்தப்படுங்க, ஆத்மா விளையேறப்பட்டு பாவத்துக்குள்ள அடிமைப்பட்டிருக்கு, என்ன விடுதலை செய்யன்னு சொல்லி கேட்பீங்களா? ஏன்னு சொன்னா அந்த நாள்ல ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லாதவங்க எப்படி போடுறாங்களா இருப்பாங்கன்னு தெரியுமா? பயந்து நடுவாங்களாம். போக்கிரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, போக்கிரிகள் புரளிக்காரர் போயொழிப்பாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி அழுவாரே, அக்கிரமக்காரெல்லாம் கத்தி கதறுவார், அக்கிரமக்காரெல்லாம் கத்தி கதறுவார், தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி அழுவாரே, தீக்கிரையாவதை எண்ணி தீயங்கி அழுவாரே. கொடுக்கப்பட்ட காலத்துல மனம் திரும்பி இந்த விலை மதிக்க முடியாத இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால ஒரு விடுதலை பெற்றுக்கிட்டோம்னா நிச்சயத்துக்கு போகலாம். நமக்கு அத்தாட்சி கிடைச்சிடும். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார். ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். என்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க அன்னைக்கு ஆவியானவர் வந்துடுவார். ஆவியானவர் உள்ள வந்து பாவத்தை குறித்தும் நீதி குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஏசு சீக்கிரம் வரப்போகிற மறந்துடும். வெளியே அந்த ஊருக்கு வெளியே இருக்கும்போது மணவாளன் வந்துட்டாருன்னு அங்கே ஒரு வெடி போடுற சத்தத்தை கேட்டோடனே மனப்பண்ணி விட்டு ஆயத்தப்பட்டுருவாங்க. இன்னைக்கு வெளிச்சத்தம் கேட்குது. உலகத்தில் இயேசு வரப்போகிறன்னு சொன்னது மாத்திரமல்ல, சொன்னதுல நிறைவேறிட்டு இருக்குது. முடிவு சமீபம். கோடா கோடி தூதரவரோடு வருவார், கோடா கொடி தூதரவரோடு வருவார், பூகோளம் நடுங்கிடுமே வானல்
பூகோளம் நடுங்கிடுமே, வானலோகம் கழித்திடுமே. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல விலகி போயிடும். இயேசு கிறிஸ்து தோன்றுவார். அவரோடு கூட கோடாகோடி தூதர்கள் தோன்றுவாங்க. பூமி நடுங்கும். அவருடைய கோபாக்கனின் மகாநாள் வந்துவிட்டது. யார் நம்மை தப்புவிப்பார்? இயேசுவுக்காய் எல்லா பாடும் என்றும் சகித்த, இயேசுவுக்காய் எல்லா பாடும் என்றும் சகித்த சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். சுத்த பரிசுத்தரெல்லாம் துள்ளி சாடி பாடுவார். அவருடைய பிள்ளைகளுக்கு பயம் கிடையாது. அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம். வாழ போகிறேன். தேவதூதர்கள் கால் மாட்டிலையும் தலக்கு மாட்டிலையும் வந்துட்டாங்க. இயேசு இல்லாத மனுஷன் சொல்றான், கொஞ்சம் இருள் போல இருக்கு. செய்தியை மக்களுக்கு எங்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னீங்கப்பா. அந்த இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவருடைய நேரத்தில் தகப்பனே, யார் யாரெல்லாம் எழுதியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவரே இயேசுவே எழுதியத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி அப்பா யாரெல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ, அப்படி பிள்ளைகளே பாவங்களை சுமற்றி தேவாக்கூடிய அவங்களுக்கு இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இறங்கி அவருடைய பாவங்களை நீங்க மன்னிக்கணும்னு ஜெபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கணும்னு நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய எந்த பாவியானாலும் நான் தள்ள மாட்டேன் என்று சொன்னீங்களப்பா. அந்த நேரத்திலே அப்பா யாரெல்லாம் நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுத்து அவரே பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவர்களை தள்ளாமல் நம்முடைய சிறிய நிலைவுகளாக அனைத்து கொடுக்க தகப்பனே. இப்படி கருத்துருவாக அனைத்து கொடுக்க தகப்பனே. உங்களுடைய குஞ்சுகளே சிறையிலே வளர்ந்து பாதுகாப்பது போல அவருடைய நேரத்தில் யாரெல்லாம் வளர்த்து ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கருத்து நிலைவுகளாக மறைத்து சிறு நிலைவுகளாக மறைத்து பாதுகாத்து நான் ஜெபிக்கிற தகப்பனே. அவரே ஒளிபெருக்கின் மூலமாக வார்த்தையை கேட்டு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரப்பா. அவர்களை உடனே பேசினதற்காக நன்றி செலுத்தும் தகப்பனே. யாரையெல்லாம் வீடுகளில் இருந்து ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கிறாங்களோ அவருடைய பேசினதற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. உங்களுடைய பாவங்களை நீ மன்னிக்கணும்னு ஜெபிக்கிறோம்ப்பா. பாவங்களை மறைக்கிறவன் வாழ வேண்டாம், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவரும் இறக்கப்பான்னு சொன்ன தேவன் அப்பா. நீ இறக்கத்தின் ஐஸ்வர்ய தேவன் அப்பா. இந்த நேரத்தில் இறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து என் மகனே ஒரு பாவங்களுக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி உடைய வள்ளிய சத்தத்தினால் அவர்களை பேசுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம் தகவனே. திருச்சிவின் மக்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே அவர்கள் என்னென்ன தேவைகளோடு வந்திருக்கிறோம் அப்பா நோக்கி தெரியுது தகப்பனே. உங்களுடைய தேவைகளெல்லாம் சந்தீங்க. இந்த திருச்சிவின் மக்கள் நீங்க ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கிறோம். திருச்சிவின் மக்கள் தகப்பனே இந்த ஊரிலே அனைவருக்கும் ஆசீர்வாதமான மக்களாய் திருச்சிவின் ஆத்மாக்கள் அனைவரும் ஊரில் உள்ள ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதான வாசிக்கிறோம் சாதிக்கிறோம். தேவனாய கர்த்தர் நீ பரலோகத்துக்கு கொடுப்பேன் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த திருச்சபை இன்னும் மேலும் உமக்கு மென்மையான பாதைகளை மெய்யான பாதைகளை நடந்ததான கிருபைகளை ஒவ்வொருவரும் கொடுக்க ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நடந்து கொடுங்க. தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்கணும் ஜெபிக்கிறோம். உங்க கருத்துள்ளாக எல்லாரும் கொடுங்கப்பா. கர்த்தனை பொறுப்படுத்திக் கொடுங்க. எல்லா துதி கனம் மேன்மை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பை இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவனமானவர்கள் பரமபிதாவே ஆமென். கர்வோம் நாளைக்கு பாடலாக கணசீகத்தை 238வது பாடல். கணசீகத்திலே 238வது பாடல். முதலாவது கவி, இரண்டாவது கவி, மூன்றாவது கவி, ஆறாவது கவி. 238வது பாடல். முதலாம் கவி, இரண்டாம் கவி, மூன்றாம் கவி, ஆறாம் கவி. இப்பொழுது காணொலி செய்கிறோம்.
நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக தோற்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினால் தோற்கிறோம். கர்த்தாவே, சாட்சியின் மூலம் பேசியிருக்கீங்க, ஜபங்கள் மூலம் பேசியிருக்கீங்க, கர்த்தாவே செய்தி மூலம் பேசியிருக்கீங்க, ஆத்மாவை வீழ்த்துங்க. ஆண்டவரே, இந்த காணிக்கை ஆசீர்வதிங்க. என் நாமத்து நிமித்தம் ஒரு சிறு கலசம் தண்ணீர் கொடுக்கணும்னு பலன் அடையாமல் போக மாட்டான் என்று சொல்லியிருக்கேன். இந்த காணிக்கை ஆசீர்வதித்தாங்க. உங்கள் கண்மலை இந்த மேற்பரமாக இயேசுவே, உங்கள் இருதயத்தில் தியானமும் வாய் வார்த்தைகளும் சமத்தில் எப்பொழுதும் பிரதியாக இருப்பதாக. ஆமென்.